நீங்க எப்போதாவது ஒரு இந்திய கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்திருக்கிறீங்களா? அப்போ டான்சரோட கை மேல உங்க கவனம் போயிருக்கா? அந்த விரல்கள்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அசவும் சும்மா அழகுக்காக மட்டும் நினைச்சீங்களா? இல்லவே இல்ல. அதுல ஒவ்வொரு அசவும் ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம், ஆமாங்க, ஒரு முழு கதையே சொல்லும். வாங்க, இன்னைக்கு நாம அந்த கைகள் பேசுற ரகசிய மொழிய புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இந்த முத்திரையோட அழக கொஞ்சம் பாருங்களேன். ஒவ்வொரு விரலும் எவ்ளோ கச்சிதமா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தோட இருக்கு. இது வெறும் ஒரு கடைநயம் மட்டும்தானா? இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு. ஆமா, ஒருவேளை நாம பாக்குற இந்த அசைவுகள் எல்லாம் வெறும் மூமெண்ட்ஸ் இல்லாம அதுவே ஒரு மொழியா இருந்தா எப்படி இருக்கும்? நாம வார்த்தைகளால பேசுற மாதிரி அவங்க கைகளால பேசினா? இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைக்கு பயணத்தோட ஆரம்ப புள்ளி. முத்திரை, இந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பேரானந்தம் தருவது. அடையங்கப்பா, ஒரு கையசைவு எப்படி ஒருத்தருக்கு பேரானந்தத்தை கொடுக்க முடியும்? இதுக்குள்ள தான் இந்த கலையோட மொத்த தத்துவமும் அடங்கியிருக்கு. சரி, முதல்ல இந்த மொழி எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்திரலாமா? எப்படி இந்த கைகளால ஒரு கதையே சொல்ல முடியுது? பாருங்க, இந்த முத்திரைகள் எல்லாம் நேத்து இன்னைக்கு வந்தது கிடையாது. நாட்டிய சாஸ்திரம் மாதிரியான 1000 வருஷ பழமையான நூல்கள்ல இருந்து வந்தது. ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான அர்த்தம் இருக்கு. இது ஒரு கம்ப்ளீட் லாங்குவேஜ், பல நூற்றாண்டுகளா செதுக்கப்பட்ட ஒரு இலக்கணத்தோட. உதாரணத்துக்கு இந்த பதாக அஸ்தம் எடுத்துக்கலாம். இதுக்கு பேரு கொடி. ஆனா இது வெறும் கொடியை மட்டும் குறிக்காது. அந்த டான்ஸ்ல வர்ற சூழலை பொறுத்து இது வானத்துல மிதக்கிற மேகமா மாறலாம், அடர்ந்த காடா தெரியலாம், இல்லனா நிறுத்து அப்படின்னு சொல்ற ஒரு கட்டளையாவும் இருக்கலாம். இதோ பாருங்க, கர்த்தரிமுக ஹஸ்தம். பார்க்க ஒரு கத்திரிக்கோள் மாதிரி இருக்கா? இது பிரிவினைய காட்டுறதுக்கு மட்டும் இல்ல, கண்ணோட ஓரத்தையோ இல்ல வானத்துல வெட்டிட்டு போற மின்னலிய கூட குறிக்கும். இந்த ஒரு சின்ன உதாரணமே இந்த மொழியோட ஆழத்தை நமக்கு காட்டுது இல்லையா? கடைசியா முகுல ஹஸ்தம். ஒரு மொட்டு மாதிரி இருக்கிற இந்த முத்ரை ஒரு பூமொட்டையும் காட்டலாம், சாப்பிடுறதையும் குறிக்கலாம். ஏன், காதலோட கடவுளான மன்மதனை கூட இது மூலமா சித்தரிக்க முடியும். பாத்தீங்களா, ஒரு சின்ன அசைவுக்குள்ள எத்தனை அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஆனா, கதை சொல்றதுன்றது இந்த மொழியோட ஒரு பகுதி மட்டும்தான். இதுக்கு உள்ள இன்னும் ஆழமா போனா ஒரு பெரிய ரகசியம் காத்துக்கிட்டு இருக்கு. அது நம்மள டான்ஸ்ல இருந்து தியானத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. நடனத்துக்கும் யோகாவுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? ஒன்னு ஒரு கலை வடிவம், இன்னொன்னு ஒரு ஆன்மீக பயிற்சி. ஆனா இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற ஒரு ரகசிய பாலம் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு படங்களையும் நல்லா பாருங்க. இடது பக்கம் இருக்கிறது டான்ஸோட ஹம்சாஸ்ய ஹஸ்தம், வலது பக்கம் இருக்கிறது யோகாவோட ஞானமுத்திரை. இந்த ஒற்றுமை சும்மா தற்செயலா நடந்ததா? நிச்சயமா இல்ல. ஆச்சரியம் என்னன்னா, இந்த ரெண்டு முத்திரைகளோட தோற்றம் மட்டும் ஒண்ணு இல்ல, அதோட அர்த்தமும் ஒண்ணுதான். ஞானம், அதாவது அறிவு. இதுதான் நடனம்ன்ற கலையையும் யோகா என்ற தத்துவத்தையும் ஒன்னா சேர்க்கிற புள்ளி. சரி, இந்த ஒற்றுமைக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு? இந்த முத்திரைகளோட உண்மையான சக்தி தான் என்ன? வாங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறதுதான் இந்த முத்திரைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அற்புதமான அறிவியல். ஆமாங்க, நம்ம கைகளுக்குள்ளேயே ஒரு பிரபஞ்சம் அடங்கியிருக்கு. யோக தத்துவப்படி பாத்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு விரலும் ஒரு பஞ்சபூதத்தோட அடையாளம். அதாவது நம்ம கட்டை விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் ஆகாயம், மோதிர விரல் பூமி, அப்புறம் சுண்டு விரல் நீர். யோசிச்சு பாருங்க, நம்ம கைக்குள்ளேயே இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு சின்ன வடிவத்துல அடங்கியிருக்கு. இப்போ பிராணன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது நம்ம உடம்புக்குள்ள ஓடுற உயிர் சக்தி, ஒரு லைஃப் ஃபோர்ஸ் மாதிரி. எப்படி கரண்ட் வயர்ல பாயுதோ அந்த மாதிரி பிராணன் நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல் பாதைகள் வழியா பாயுது. ஒரு டான்சரோ இல்ல ஒரு யோகியோ ஒரு முத்திரையை செய்யும்போது அவங்க விரல்களை ஒன்னோட ஒன்னு சேர்க்கறாங்க இல்லையா? அப்போ ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் உருவாகிற மாதிரி அவங்க உடம்புல இருக்கிற பிராணனை ஒரு நிர்திஷ்ட பாதையில போக வைக்கிறாங்க. அதனாலதான் முத்திரைகள் வெறும் சிம்பல்ஸ் இல்ல, அது நம்மளோட உள்ள ஆற்றலை இயக்கிற சாவிகள். இந்த அறிவியல்ல இருந்து இப்போ நாம ஆன்மீகத்துக்குள்ள நுழையிறோம். இந்த ஒரு வரி முத்திரைகளோட இறுதி நோக்கத்தை ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. அப்போ இந்த முத்திரைகளோட அல்டிமேட் நோக்கம் என்னவா இருக்கும்? கதை சொல்றது, உடம்புல இருக்கிற சக்தியை வழிநடத்துறது, இதுக்கெல்லாம் மேல இது நம்மள எங்க கூட்டிட்டு போகுது? நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தா நமக்கு ஒரு விஷயம் புரியும். ஒரு நடன முத்திரைன்றது வெறும் அசைவு கிடையாது, அது ஒரு தியானம், அது ஒரு வழிபாடு, அது ஒரு டான்சரோட ஆன்மாவை இந்த பிரபஞ்சத்தோட இணைக்கிற ஒரு பாலம். இந்த பெரிய தத்துவத்தை ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அஞ்சலி முத்திரை, அதாவது நம்மளோட வணக்கம். அடுத்த தடவை நீங்க ஒருத்தருக்கு வணக்கம் சொல்லும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உங்க மூளையோட 2 பக்கத்தையும் இணைக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தையும் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறவங்களோட தெய்வீகத்தையும் மதிக்கிறீங்க.
பாருங்க, இது வெறும் மரியாதை இல்ல, இது ஒரு ஆழமான ஆன்மீக செயல். இன்னைக்கு நாம ஒரு மௌன மொழியோட ரகசியத்தை பார்த்தோம். இதே மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம கவனிக்காம விடுற இன்னும் எத்தனை ரகசிய மொழிகள் இருக்கலாம்? யோசிச்சு பாருங்க. நன்றி.